ரிஷபராசிக்காரர்கள் வார்த்தையில காதலை சொல்ல மாட்டாங்க, உணர்வுகளில் காதலை சொல்ல மாட்டாங்க, செயல்பாட்டில் காதலை சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட உடம்பு சரியில்லை அப்படின்னு லேசா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு முழு டாக்டராகவே மாறிடுவாங்க. அது என்ன ரிப்போர்ட்டு, என்ன ஏது, எங்கே பார்க்கலாம், எது பார்க்கலாம், அதுதாங்க காதல். ஆக மதிப்பான விஷயத்திற்கு மரியாதையோட நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். அவசர காதலோ, மிரட்டி பண்ணக்கூடிய காதலோ, அதே நேரத்தில் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிவாத காதலோ ரிஷபராசிக்காரர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு விலக மாட்டாங்க. விலகிறதுக்கு முன்னாடி 1008 கேள்விகள் வச்சுருப்பாங்க. விலகணும்னு முடிவு பண்ணிட்டா அதை தடுக்க முடியாது. விலகாத ஒரு காதலை சொல்கிறாங்கல்ல, வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஆக அது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே 1008 சண்டை போட்டாலும் கேவலமாக பேசினாலும் கூட சரி பரவாயில்ல கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு டைப் ரிஷபராசி காதல்கிட்ட எப்பயுமே இருக்கும். அவங்க காதலுக்காக நிறைய விட்டு கொடுக்குறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு காலத்தில் அவங்களும் கோபப்படுவாங்க, அவங்களும் தன்னுடைய நிதானம் தவறும் பொழுது முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. அந்த முடிவு உங்களை ரொம்ப காயப்படுத்திடும். ஆக ரிஷபராசிக்காரர்களை டீல் பண்ணுவது என்பது பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்க. அவங்க குட் புக்கில் நீங்கள் கண்டிப்பாக இடம் பெறுவீங்க. அவசரப்படாதீங்க. அவங்களுடைய எந்த புத்தகத்திலையும் எந்த பக்கத்திலையும் உங்களுக்கு பதிவே கிடையாது. அந்த அளவுக்கு தடம் தெரியாமல் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ரிஷபத்தினுடைய காதல்.